பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ரூத் 2:1. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாயிருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பிதாவின் மடியில் தவழ்ந்த செல்ல பிள்ளைதான் இயேசு கிறிஸ்து. அவர் மிகுந்த ஐசுவரிய சம்பன்னராயிருக்கிறார். அவரிடம் வந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இராது. அதே போல போவாசிடம் வந்தவர்களுக்கு ஒரு குறையில்லாமல் காத்து கொண்டார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றும் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி செல்வார் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறார். அதே போல நாமும் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நிறைவாக பெற்றுக்கொள்வோம். காரணம், நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். அவர்தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கினவர். அவர் பேரை பெருமைப்படுத்தினவர். ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாக்கி வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்கள் கழுதைகள் இப்படி கணக்கில் அடங்காத ஆசீர்வாதங்களையும் தந்தவர். இன்றைக்கு உங்களுக்கும் தருவார். சகல ஆஸ்திகளையும் நன்மைகளையும் சம்பூரணமாய் தந்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்கிறோம். போவாஸ் மிகுந்த ஆஸ்திக்காரனாய் இருந்தது போல இயேசு கிறிஸ்துவும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் பண குறைவுகளோடும் பொருளாதார குறைவுகளோடும் பலவிதமான தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று காத்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்பொழுதே ஒரு அற்புதம் உண்டாவதாக. ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிற தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஐஸ்வர்யவன்களாக்கி அநேகருக்கு உதவி செய்கிற மக்களாய் வாழ, குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி நன்மையை அனுபவிக்க நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.